இன்னைக்கு தான் இங்கே வந்தேன். என்ன நாடகம், என்ன பண்ண போகிறாங்க, யார் பண்ண போகிறாங்க, எதுவும் எனக்கும் தெரியாது. உங்களை மாதிரி தான் நானும் ஆர்வமாக பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். நாடகத்தின் தலைப்பு வீரத்தாயின் வேள்வி. வீரத்தாயின் வேள்வி என்னவென்று பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் போற்றி வாழ்ந்து வந்தனர். அதனால்தான் அகம் புறம் என இலக்கியத்தை ஏற்றி கால இயந்திரத்தில் சங்க காலத்தை ஏற்றி பாரறிய செய்தனர். பெண்டிர்கள் வீரத்துடனும் விவேகத்துடனும் இருந்து வழிநடத்தி சென்ற வரலாற்றையும் நாம் அறிவோம். அவ்வகையில் சங்ககால பெண்டிர் வீரத்தை பறைசாற்றும் வகையில் இந்த மேடை நாடகம் மேடையேற உள்ளது. புறநானூற்றிலிருந்து சிற்றில் நல் தூண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினபுதி என்னும் பாடலையும் ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையூரும் என்னும் பாடலையும் கெடுக சிந்தை கடிதியுவல் துணிவே மூதில் மகளிராதல் தகுமே என்னும் 3 பாடல்களுடன் அகநூலான குறுந்தொகையில் இருந்து யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்புரை கேளீர் என்னும் பாடலையும் இந்நாடகத்திற்கு மேற்கோளாக எடுத்து அனைவரும் புரியும் வகையில் மிகவும் எளிமையாக மாணவர்கள் உட்லண்ட்ஸ் சமூக மன்ற இந்திய நற்பணிக்குழு லிஷா இலக்கிய மன்றம் நடத்திய பயிற்சி வகுப்பிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் உங்களுக்காக நடித்து காட்டியுள்ளனர். Tamil is one of the world's most ancient and still thriving classical languages. Through the timeless Sangam literature, we gain profound insights into Tamil people's life, beautifully categorized into 2 realms, the Agam, inner life, love, family and personal emotion, and Puram, external life, society, valor and public duty. From these works, we come to understand how Tamilians, even in those early times, placed equal importance on both family and society. Sangam literature also reveals the esteemed role of women in Tamil society. Women were not only revered within the household, but also recognized as pillars of strength behind successful men and flourishing kingdoms. One shining example is the legendary poetess Avvaiyar, hailed as the world's first woman diplomat who negotiated peace between the noble kings Adiyaman and Thondaiman. These extraordinary achievements of Tamil women and the cultural richness of our heritage are preserved and illuminated through the verses of Sangam poetry. The drama we are about to present draws its inspiration from this treasured literature. It showcases the courage and nobility of a Tamil woman, a true Veerathai, brave mother, whose story is rooted in the verses of Purananuru and Kurundogai. While Purananuru reflects societal valor, Kurundogai captures the delicate emotions of inner life. The script for this play is derived from the Sangam literature poems as shared before in its original form. This performance is the proud outcome of the students who participated in the bi-monthly public speaking workshop organized by the Woodlands CCIAEC and were trained under the guidance of the Lisha Literature Club. Now, with great pride and joy, let us welcome our talented students to the stage as they bring to life the drama Veerathai. Let us all join in giving them a warm round of applause. இதோ வீரத்தாயின் வேள்வி.
சொல்லுங்கள் தந்தையே. போர்ப்பரை கேட்டதா? எம் அரசன் வாகை சூட இதோ நானும் என் பங்கை ஆற்றப் போகிறேன். தந்தையே, உங்கள் வயதை உத்தேசித்து இந்த முறை போருக்கு செல்வதை சற்று தவிர்க்கலாமே. அரசன் வீட்டிற்கு ஒருவரை தானே அழைத்திருக்கிறார். நான் என் கணவரை அனுப்புகிறேன். நீங்கள் ஓய்வெடுங்களேன். வயதாகிவிட்டதா? யாருக்கு? இளம்பிறை உன் தாய் இருந்து இதை கேட்டிருக்க வேண்டும். பேச உன் நாவை துண்டித்திருப்பாள். அவள் வயிற்றில் உதித்த நீ இப்படி பேசலாமா? இதோ தினவெடுத்த என் தோள்களை பார். போர் போர் என்று அரற்றும் என் முற்குரல் உனக்கு கேட்கவில்லையா? இன்றும் வாள் எடுத்து சுழற்றினால் என் முன் எவராலும் நிற்க முடியாது. சொல்லிலம்பிரை சொல். உன் தந்தை வயதானவனா? ஐயோ அப்பா, எதற்கு இந்த ஆவேசம்? உங்கள் வீரம் நான் அறியாததா? என் பாசத்தையும் நீங்கள் அறிய மாட்டீர்களா? போரா பெற்றவரா என்ற குழப்பத்தில் அன்பின் நிமித்தம் அப்படி கூறினேன். நீங்கள் போருக்கு சென்று வெற்றி வாகை சூடி வாருங்கள் அப்பா. மகளே, பசுக்கள், பசு போன்ற இயல்புடைய மக்கள், பெண்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகள் இல்லாத குடும்பத்தினர்கள் என்ற அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள். உங்கள் நாட்டில் எங்கள் அம்புகளை விரைவில் ஏவப் போகிறோம் என்று இயலாதவர்களை எங்கள் அம்புகள் தீண்டிவிடக் கூடாது என்ற அறநெறி கொள்கையுடன் போரிடும் இனம் நம் இனம். போர்க்களத்தில் பகைவர்களை தவிர வேற எவரையும் துன்புறுத்தும் இயல்பு நம்மிடம் இல்லை. அதனால் நீ கலங்காதே. வீர முழக்கத்துடன் வழியனுப்பு மகளே. சற்றே இருங்கள் அப்பா. இந்தாருங்கள் வீரவாள். வெற்றி நமக்கே. வெற்றிவேல் வீரவேல். சென்று வருகிறேன் இளம்பிறை. வாழடு, விளையாடு. போருக்கு சென்றவர்கள் அனைவரும் திரும்பிவிட்டார்கள். ஆனால் என்னை பெற்றவரை மட்டும் எனக்கு காணவில்லை. என்னாயிற்றோ ஏதாயிற்றோ என்றும் தெரியவில்லையே. நான் இருக்கணும். அதோ அதோ பார், அங்கே 2 வீரர்கள் வராங்க. ஆனா அவங்க கையில ஒரு வாள். சீக்கிரம் வாங்க, அவங்க இளம்பெரிய வீட்டுக்கு தான் போறாங்க. தாங்கி, இன்றைய போரில் நமக்கே வெற்றி. இதோ உன் தந்தையின் வீரவாள். அவர் கழுத்தில் வாளை சுழற்றியதை நீ பார்த்திருக்க வேண்டும். இடியும் மின்னலும் சேர்ந்து வந்திருப்பதை பார்த்திருக்கிறாயா? அப்படித்தான் இருந்தது. களத்திலே அவர் வாள் வீச்சில் மாண்டவர்களின் எண்ணிக்கையை சொல்லவும்
இயலுமோ யானையை எதிர்த்து போரிட்டு அதனால் தூக்கி எறியப்பட்டு இறந்தார் உன் தந்தை. தாயே, நீங்கள் கலங்க வேண்டாம். உன் தந்தை மாண்டாலும் உங்கள் சந்ததியை அவர் வீரம் குறித்து பெருமை கொள்ளும். விடைபெறுகிறோம் தாயே. அப்பா, அப்பா, உங்கள் வீரத்தை ஊரே புகழ்கிறது. அப்பா, ஊரே புகழ்கிறது. ஆனால் நான் உங்கள் மகள். அப்பா, நான் உங்கள் மகள். உங்கள் இழப்பை நான் எப்படி தாங்குவேன்? அப்பா, எப்படி தாங்குவேன்? அப்பா, அப்பா, எப்படி தாங்குவேன்? அம்மா, அம்மா, என்னவாயிற்று? ஆமா, தாத்தா ஏன் உங்களிடம் இருக்கிறது? தாத்தா எங்கே அம்மா? மகனே, இளவழுதி, உன்னிடம் என்னவென்று சொல்வேன்? வாகை சூடி வருவேன் என சென்ற உன் தாத்தா உனக்கோடு பட்டு மாண்டதை உன்னிடம் எப்படி சொல்வேன்? மகனே, எப்படி சொல்வேன்? ஆத்மனம் மாறா உன்னை இப்படி தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டாரே. ஐயோ! இளம்பிரை, இளம்பிரை, என்ன இது? ஒன்றும் அறியாமார்களிடம் பேசும் பேச்சா இது? உலகும் வீரமும் நம் நாட்டின் இரு கண்கள் என்பதை அறியாதுகளாடி போர் இல்லா நாளில் உழவு தொழில் செய்வதும் போர் பறை கேட்டால் களம் போவதும் நம் நாட்டின் இயல்பல்லவா? போர்க்களத்தில் வீரமரணம் அடைய வேண்டும் என்பதே என் போன்ற வீரர்களின் விருப்பம். களத்திலே மாண்டவன் தந்தை வீரமரணம் புகழப்பட வேண்டியது. அதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும். இப்படி அழுது அரற்றக்கூடாது நம்பிரே, அரற்றக்கூடாது. வா, வீட்டிற்கு சென்று உன் தந்தையை நினைத்து வணங்குவோம். உங்களுக்கு கேட்கிறதா? என் மன்னன் மீண்டும் என்னை அழைக்கிறான். உங்களுக்கு கேட்கிறதா? என் மன்னன் மீண்டும் என்னை அழைக்கிறான். உங்களுக்கு கேட்கிறதா? என் மன்னன் மீண்டும் என்னை அழைக்கிறான். இளம்பிரை, இளம்பிரை, எங்கு சென்று விட்டாய்? இளம்பிரை, இளம்பிரை, சொல்லுங்கள் அன்பரே. இதோ போர்ப்பறை ஒலிக்கிறது. உன் தந்தையின் வீரவாளை கொண்டு வா. நான் போர்க்களத்திற்கு சென்று வருகிறேன். பசு கூட்டங்களை மீட்டு நம் நாட்டிற்கு வெற்றி தேடி தருகிறேன். என் தந்தை இறந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் நீங்களும் போர்க்களம் செல்ல நினைப்பது சரியா? இளம்பிரே, குடும்ப பாசம் உன் நாட்டு பற்றை மறக்க செய்கிறது. இங்கே பார், நான் நாட்டிற்காக மட்டுமா செய்கிறேன்? நம் மகன் இளவழுதி என் தந்தை வீரர் என்று அனைவரிடமும் கூறி மகிழ வேண்டாமா? நமக்கு பிறகும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பொதுமக்கள் கூறி மகிழ வேண்டாமா? அது மட்டுமா, உன்னை பெற்றெடுத்த வீர தந்தையை மறக்கலாமா? அவரின் மருமகன் நான். அவர் விட்ட பணியை தொடர வேண்டாமா? சொல் இளம்பிரை, சொல்.
நண்பரே, உங்கள் வீரம் நான் அறியாததா? என் தாயும் உங்கள் தாயும் யார் யாரும், என் தந்தையும் உங்கள் தந்தையும் உறவினர்களும் இல்லை. நீங்களும் நானும் முன்பின் அறியாதவர்கள். அப்படி இருந்தும் செம்மண் நிலத்தில் விழுந்த தண்ணீர் அந்நிலத்துடன் கலந்து சிவந்த நிலமாகவே மாறுவது போல நம் உள்ளமும் இரண்டர கலந்து விட்டது என்பதை இரண்டர கலந்து விட்டது. எனினும் உங்கள் வீரம் தானே நாம் திருமணம் முடிக்க காரணமாக இருந்தது. அப்படி இருக்க உங்கள் வீரத்தில் எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை என்பதே, எவ்வித ஐயமும் இல்லை. அப்படி சொல்லேன் தோழியே. போதும் போதும், சற்றே இருங்கள். இந்தாருங்கள் என் தந்தையின் வீரவாள். பகைகளின் படையை பதம் பார்த்துவிட்டு வாருங்கள். வெற்றிவேல் வீரவேல், நீங்கள் வருவரை என் பார்வையிலும் என் பெருமொழியிலே பார்த்துக் கொண்டிருக்கும். சென்று வருகிறேன் இளம்பிறை. வாழடு விளையாடு. வெற்றிவேல் வீரவேல்.
அப்படிலாம் போறதே இல்ல. பேசாம இவங்களை அப்படியே திருப்பி அனுப்பிடணும். என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா ஆமா வாங்க அப்ப பின்னாடியே என்ன சொல்வதென்று தெரியவில்லை தாயே. தெரியலையா? அப்புறம் என்ன தான் சொல்ல போறாங்களோ? நேற்றைய போரில் தந்தை மாண்டார், இன்றைய போரில் கணவரும் மாண்டார். இதை நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்று தெரியவில்லையே தாயே, தெரியவில்லை. தாயே, இதோ உன் கணவரின் வாழ். புலியை கண்டு மறந்து மான்கள் ஓடியது போல் இந்த வாழ்வீச்சின் முன் நிற்க முடியாமல் சிதறிய கூட்டத்தினரை கண்டு போர்க்களமே சிரிப்பலையில் மூழ்கியது. வீரனின் மகள் நீ, வீரனின் மனைவி நீ. எத்துணை பெருமை மிக்கவள் அம்மா நீ, எத்துணை பெருமை மிக்கவள். விடைபெறுகிறோம் தாயே. அம்மாவோட அப்பாவும் போயிட்டாரு, கணவரும் போயிட்டாரு. பாவம், இனி இந்த அம்மா என்னதான் பண்ணுமோ? அப்பா வந்து விட்டாரா? போரில் வெற்றி பெற்றாரா? சொல்லுங்களம்மா, சொல்லுங்கள். கோழியுடன் விளையாடிக் கொண்டீரு. அம்மாவிற்கு சற்று ஓய்வு தேவை. இளம்பெரிய, உனக்கு இப்போது தேவை சற்று தனிமைதான். ஓய்வெடு. ஏவழுதியை வீட்டில் உறங்கட்டும். நாளை காலை அவனை அனுப்புகிறேன். தந்தையின் இழப்பை எண்ணி வருந்துவேனா? என் கணவன் மாண்டதை எண்ணி அழுவேனா? என் நிலை இருந்தக்குரியதே என அரற்றுவேனா? என்ன செய்வேன் நான்? என்ன செய்வேன்? என் வாழ்வின் வழியில் வீரமும் விளையாடியது ஏன்? வீர மகளிர் வாழ்வில் போரும் பெரும் பாரமாவது ஏன்? வெற்றி வாகை சூட குலவிளக்கும் மனைவது ஏன்? குலவிளக்கும் மனைவது ஏன்? மகளின் கலப்புகும் வழக்கம் இல்லையே. இருந்திருந்தால் என் வாள் வீரர்களை தலை தெறிக்க ஓட செய்திருக்குமே. வீரத்தையே விளைநிலமாக கொண்ட இந்த நாட்டில் போருக்கு செல்லும் வீரர்களுடன் இணைய நான் யாரை அனுப்புவேன்? போர்படை முழங்குவதை கேட்கும் போது என்னையும் அறியாமல் வீர உணர்வு தீப்பொறி போல பரவுகிறதே. என்ன செய்வேன்? வெற்றியின் வரலாற்றில் என் குலமும் இடம்பெற என்ன செய்வேன்? யாரை அனுப்புவேன் போருக்கு? யாரை அனுப்புவேன்? யாரை?
இதுவன்று. என்ன அம்மா சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கே வா. உன் தலைமுடி எண்ணெய் பசியின்றி உலர்கிறது. சற்றே இரு. சற்றே எண்ணெய் பூசிக்கொள். போருக்கான ஆடையை அணிந்து கொள். ஏனம்மா இதெல்லாம் செய்ய வேண்டும்? போர் பறை முழங்குவதை கேட்கவில்லையா நீ? வீர பரம்பரையான பரம்பரை அவ்வழியில் வந்த நீ எப்படி போர் பறை முழங்கியதை கேட்டும் போருக்கு செல்லாமல் இருக்கலாம்? எனக்கு இருக்கும் ஒரே மகன் நீதான். இருந்தாலும் உன் தொண்டு இந்த நாட்டிற்கு அவசியம் அல்லவா? இதோ வேல், இதோ நம் வீரவாள். இவற்றை எடுத்துக்கொண்டு உடனே புறப்படும் போர்க்களத்திற்கு. உன் வீரமும் புகழும் இந்த நாடு முழுவதும் பரவட்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா. வாழடு வீரா வாழடு, போர்க்களத்தில் விளையாடு. அம்மா, இதோ என் வீரவாள், இதோ என் வெற்றிவேல். இன்றைய போரில் வெற்றியை
வந்துட்டாங்க. அட ஆமா, இன்னைக்கு என்ன செய்தியோட வரான்னு தெரியலையே. எப்படியும் பிள்ளை இறந்துட்டானுதான் சொல்ல போறாங்க. கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அவங்க கையில வால் இல்லையே. கிட்ட போய் என்னதான் சொல்றாங்க பாப்போம். வீரத்தாயே, விதை ஒன்று போட்டால் சுரையொன்று முளைக்குமா? வீரத்தின் விலை நிலம் நீ தாயே. முதல் நாள் போரில் தந்தை மாட்டார், நேற்றைய போரில் கணவரும் மாட்டார். ஆனால் நீயோ கொஞ்சமும் கலங்காமல் உன் மகனை இன்றைய போருக்கு அனுப்பினாய். உன் நெஞ்சுரத்தை வாழ்த்த எம்மிடம் சொற்கள் இல்லை தாயே, சொற்கள் இல்லை. அட சொல்ல உடனே சீக்கிரம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு தாயே, இன்றைய போரில் உன் மகன் புயல் காற்றாக சுழன்றார். சீறி பாய்ந்து பகைவர்களின் தலையை உருட்டோடச் செய்தான். இன்றைய போரில் வெற்றி நமக்கே. உன் மகன் வீரவாளுடனும் வேலுடனும் வீரர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். வாழ்க வாழ்க. போரில் வீரமரணம் அடைந்த நடிகளார் வாழ்க. வாழ்க வாழ்க. ஆணிரை காத்து நம் உயிரை நீத்த வழங்கிலே வாழ்க. வாழ்க வாழ்க. வீரனை பெற்றெடுத்த வீரத்தாய் இளம்பிரை வாழ்க. வாழ்க வாழ்க. அன்றைக்கு வெற்றி நமக்கே. அதிலும் உன் மகன் போரில் நிகழ்த்திய அதிசயத்தை என்னவென்று சொல்வது? நீ வீரத்தாய்தான் என்பதை அவனும் அல்லவா நிரூபித்து விட்டான். என் மகன் என்னை பெருமை கொள்ள செய்து விட்டான். இன்று புறந்தெழுதல் என் கடனை என்று எண்ணாமல் அவனை போரில் வெற்றி திருமகனாக நிறுத்தவும் நுழைந்தேன். அது வெற்றியின் வெற்றி. அத்தே, அவருடைய வீரத்திற்கு இணை எதுவும் இல்லை என்று நான் நன்கு அறிவேன். சிறு வயதில் அவர் வயதொத்தவர்கள் சுற்றில் விளையாடும் போது இவர் மட்டும் மரத்திலிருந்து விழுந்த குச்சியை வாளாக எண்ணி சுருஷி விளையாடி கொண்டிருப்பார். அந்த வீரத்தில் மயங்கிதானே நீ அவள் பின் நடந்தாய். போதும் போதும் உன் மகனின் பெருமை இளம்பிரை. ஆமாம், எங்கே உன் மகனை காணோம்? என் வீட்டில் இருக்கும் சிறிய வலிமையான தூணை பற்றி கொண்டு என் மகன் எங்கே என்று கேட்கிறார். புலி தன் குகையை விட்டு சென்றால் அது எங்கே சென்றது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதுபோல அவனை பெற்ற வயது இதோ இங்குதான் இருக்கிறது. ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் அறியேன். ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அடடடா, வயதானாலும் உன் வீரம் உன்னை விட்டு போகவில்லை நம்பிரை, போகவில்லை. புலியை மறுத்தால் விரட்டியவள் அல்லவா நம் பெண்ணு. அப்படி இருக்க நம் வீரத்தில் சலித்தவர்களாக இருக்க முடியுமா? அம்மா, சரியாக சொன்னாய் குழலி. ஓ, மாமியும் மருமகளும் இப்போதே ஒன்றாகி விட்டீர்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். குழலி, நீ இன்னமும் என் மகள்தான் என்பதை மறவாதே. அத்தே, எம்மாவை பாருங்கள். அவனை திட்டாதே, சின்ன குழந்தை. போருக்கு சென்றிருக்கும் என் மகன் திரும்பி வந்தவுடனே அவனுக்கும் குழலிக்கும் திருமணம் முடித்து விடலாம். அதற்கு பின் அவள் எங்களுடன் தான் இருக்க போகிறாள். அப்போது என்ன செய்கிறாய் என்று நான் பார்க்கத்தானே போகிறேன்.
அப்படி சொல்லுங்கள் என்றல்ல அத்தை. வீரத்தாயின் வேள்வி. நடிகர்கள் இளம்பிறையாக அழகு சுந்தரம் சுதிலயா, நெடுங்கிழனாக ராகவ், வடங்கிள்ளியாக நவீன், இளவழுதியாக பிருத்திவி தேஜா, எழியாக ஞானம் சிவராம், குழலியாக ஜஃபீரா, வீரராக கிருத்தின் கோபி, இன்னொரு வீரராக ஜெயப்பிரகாசம் ஜோஷி, குடிமக்களாக சுதீக்ஷா கோபி, கோகுலக்கண்ணன் ரக்ஷா, சிவகுமார் ஆதிஷ், கயல், ஹரிஹர சுதன். பாடலாசிரியர் மற்றும் இசை தமீம் அன்சாரி. பின்னணி இசை பரசு கல்யாண் மற்றும் சரவணன். உடை வடிவமைப்பு அனு ஃபேஷன்ஸ். ஒப்பனை திலகவதி. நடனம் தேவி மற்றும் கங்கா. செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ISR செல்வகுமார். செயற்கை நுண்ணறிவு காட்சிகள் பகலவன் ஜானகி மற்றும் அரங்க உதவியில் நமக்கு உதவி செய்தவர் ரத்னவேலு பிரபாவதி, சுரேஷ்குமார் கெங்கையா, தேவியானி சாத்தப்பன், கோகுலக்கண்ணன் திவ்யா, சரண்யா செல்வம். இணை இயக்குனர் கண்ணன் சேஷாத்ரி. திரைக்கதை வசனம் இயக்குனர் பா கங்கா. நிகழ்ச்சி ஏற்பாடு உட்லாண்ட் சமூகமற்ற இந்திய நற்பணி செயற்குழு, லிஷா இலக்கிய மன்றம். நன்றிகளோடு ஆர்டி வரதராஜன், அதிபதி புகழேந்தி, நடிகர்களின் பெற்றோர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. அனைவருக்கும் நன்றி. Okay, sorry. Nandri.